1ஆம் அதிகாரம் 4 இருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் நாம் தமக்கு தந்தரின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஸ்வீகாரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. முன்குறித்து வைத்தார். அதனால தான் இங்க இருக்கிறோம். இந்த இடத்துக்குள்ள முன்குறித்து வைத்த தேவன் அவருடைய சித்தத்தின்படி, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவருடைய சித்தத்தின்படி முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, மாறாத நல்ல தேவனாகிய கர்த்தாவே, இயேசுப்பா, இந்த வேளையிலும் ஒரு விஷயம் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாங்க, எங்கள் மத்தியில் வாங்க. நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் பேசுங்க, கிரியைகளை நடப்பீங்க. அடியார்களாக இருக்கிற நாங்கள் கேட்கிறோம் ஐயா. இயேசுவே, உம்முடைய நல்ல நாம மாத்திரம் மகிமைப்படும்படி கிரியைகளை நடப்பீங்க. என்னுடைய இருதயம், பிள்ளைகளுடைய இருதயங்களுக்கு ஏற்றவா நீங்கள் பேசுங்க. வசனம் கிரியைகளை நடப்பீர்கள். பேசி மகிமைப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஒரு பாட்டை பாடலாமா? கோமாண்டாய் கர்த்தரே, நான் தேரட்டும் சிலுவாய் சுமந்து நடப்பினும் தூதரை பாரே, கோமண்டை கர்த்தரே, கோமண்டை கர்த்தரே, நான் சேர்வேனே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு வேதத்தை தாறுமாறாக அச்சிட்டு இன்னைக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென். சரி, தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? ஆவியானவர் நம்மை குறித்த தேவனுடைய சித்தத்தை என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் தெரிந்து கொண்டால்தான் நம்மை குறித்து முன்குறித்த, எதற்காக முன்குறித்தார், ஏன் முன்குறித்தார் அப்படிங்கிற ஒரு அவருடைய திட்டம் என்ன உள்ள அந்த முன்குறித்ததுல தேவனாகிய கர்த்தர் எதற்காக என்னை முன்குறித்தார் அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆமா. அப்போ தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் என்ன, என்னை குறித்த தேவ சித்தம் என்ன அப்படி என்று பார்க்கும் பொழுது வேதத்தில் அடிக்கடி நம்ம வாசிக்கிற ஒரு பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை. ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நல்ல கவனிங்க.
எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உபவாச கூடுகையில இந்த இடத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற அநேக மக்கள் வந்திருக்கீங்க. ஆனா என்ன நோக்கத்திற்காக நாம் வந்திருக்கிறோம் அது தெரியும். முதலாவது அல்லேலூயா. என்ன நினைத்து நாம் வந்திருக்கிறோம், எதற்காக இங்கே வந்திருக்கிறோம்? சும்மா எல்லாம் ஆலயத்துக்கு வந்தோம், போனோம், ஆராதனை நடத்தும் பொழுது ஆவியில நிறைஞ்சோம், அந்நிய பாஷைகளை பேசினோம், அதன் பிற்பாடு செய்தி ஓடிச்சு. சரி, நல்ல ஒரு சூப்பரான செய்தி, எல்லாமே சூப்பரா தான் இருக்கும் சர்ச்சுக்குள்ள. ஆனா நீங்க சூப்பர் ஆகிறது எப்போ? நீங்க சூப்பர் ஆகிறது எப்போ? செய்தி சூப்பரா இருக்கும், ஆராதனை சூப்பர், சங்கீத பகுதி சூப்பர், ஆரம்பத்துல இருந்து எல்லாமே சூப்பராகி போச்சு. ஆனா உட்கார்ந்து செய்தியை கேட்கிற நீங்கள் என்னைக்கு சூப்பரா இருக்க போறீங்க? என்னைக்கு உங்களை மாற்ற போறீங்க? ஒரு சின்ன போராட்டம் நடந்தால் தேவ சித்தம் செய்கிறோமா இல்லையா? சொல்லுங்களேன், கவனிங்க. தேவ சித்தம் செய்கிறோமா? அப்படி தேவ சித்தம் செய்தது யோபுதான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம சொல்லுவோம் ஐயா, வாய் வருமா? ஒரு பிள்ளையை இழக்க கொடுத்தாலே ஐயோ என் பிள்ளைய ஆண்டவர் எடுத்துட்டார், இனி நான் எப்படி வாழ போறேன், நான் இப்படி இனி எப்படி நான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து வாழப் போகிறேன் என்பது எனக்கு ஒண்ணுமே புரியல என்றெல்லாம் நாம் சொல்றோம். ஆனால் தேவனுடைய திட்டம் அல்லது தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கும். அந்த கஷ்டத்தின் மத்தியிலேயும் யோபு தெளிவா தான் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த ஸ்தோத்திர ஜெபத்தை செய்யணும் அப்படின்னா உன்னால் அழுதுகிட்டு சொல்லவே முடியாது. அதற்கு 2 காரியங்கள் உண்டு. முதலாவது சந்தோஷமா இருக்கணும், 16வது வசனம். 2வது இடைவிடாமல் என்ன செய்யணும்? ஜெபம் செய்ய வேண்டும். பிலிப்பியர் 4:4 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவரே சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலையே படாதீங்க, உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ நல்லா கவனிக்கணும். நீங்க எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்ய வேண்டுமா? தேவனுக்கு என்ன ஜெபத்தோடு கூடிய ஸ்தோத்திர பலி. இங்கேயும் தேவ சித்தம் நிறைவேறுகிற ஜெபத்தின் வாயிலாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? நாம் எல்லாருக்குமே இந்த ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நோட்டு பேனா எல்லாமே எடுத்துட்டு வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா
இதெல்லாம் எனக்கு ஆவியானவராக கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். அதுதான் உங்ககிட்ட வருது. அல்லேலூயா. ஆமா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா நாம் தினமும் அனுதினமும் காலையில எழுந்த உடனே நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் உண்டு. ஆண்டவரே, இந்த நாளை உம்முடைய தூய சித்தத்தின்படி எனக்கு ஆயுசு நாட்களில் ஒன்றை கூட்டி தந்திருக்கிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். அதோட முடிச்சிடாதீங்க. இந்த நாளில் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உம்முடைய சித்தம் நான் என்ன செய்யணும். என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? இப்படி என்னைக்காவது யாராவது ஜோனிருக்கீங்களா? சொல்லுங்க. ஜெபிக்கணும், அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுதான் தேவ சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். கர்த்தருக்கு மாறாக வித்தியாசமாக செயல்படுகிறது தேவனுக்கு விருப்பமான காரியமும் அல்ல. அது ஒரு பாவமான ஒரு காரியமாய் மாறிவிடக் கூடாது. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தம் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டுக்கும் நாம் தேவ சித்தம் என்ன செய்ய வேண்டும்? செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, என்னை அழைத்ததின் நோக்கம் என்ன? என்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? என்னை ரட்சித்ததின் நோக்கம் என்ன? என்னைக்காவது ஜெபித்து இருக்கிறோமா? கிறிஸ்தவங்க பதில் சொல்லுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என்னை ரட்சியும் என்று கேட்டீங்களே, உங்க பாவத்தை மன்னிச்சார, உங்க அக்கிரமத்தை மன்னித்தார, உங்களுக்கு விடுதலை கொடுத்தார, உங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார, விலகினத்தில் நின்று விடுதலை கொடுத்தார, கடலுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போராக்கினாரே, சுக வாழ்வை தந்தாரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது கேட்டது உண்டாமா? பிரதர், சிஸ்டர், என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? என்னைக்காவது இப்படி நாம் கேட்டு ஜெபித்து இருக்கிறோமா? சரி, அப்படித்தான் ஜெபம் பண்ணலன்னு சொல்லி சொன்னாலும் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் செயல்பட்டிருக்கிறோமா? இங்க பாருங்க, ஆண்டவரே, இன்னைக்கு என்னைய உயிரோட வச்சிருக்கீங்கன்னா உம்முடைய திட்டம் என்ன? உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தத்துக்கு முழுமையா அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியம் உடனே நடக்கும். அப்பத்தான் கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார், என்ன நோக்கத்திற்காக அழைத்தார், எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு காரியம் இந்த ஒரு வார்த்தையில தெளிவாக தெரிந்துவிடும். ஆமென். புரியுதா? இந்த ஒரே வார்த்தையில நான் எதற்காக என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதின் நோக்கம் என்ன என்பது இந்த ஒரே ஒரு சின்ன வார்த்தையின் ஜெபத்தினால நம்முடைய தெரிந்து கொள்ளுதலும், முன்குறித்தலும், தெரிந்து கொள்ளுதலும், அழைப்பும் இதுல தெளிவாக தெரிந்து கொள்ள அழகா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. இதற்குத்தான் நாம் கேட்க வேண்டும், இதற்குத்தான் இப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அழைப்பு தெரியாமல், எதற்காக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பது அறியாமல், தெரியாமல் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஓகே, உண்மைதாங்க. எதற்காக ரட்சிக்கப்பட்டீங்க? என்ன நோக்கம்? தேவனுடைய நோக்கம் என்ன? எக்ஸாம்பிள் சொல்றாங்க, கவனிங்க.
அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சின்ன இன்சிடென்ட் வாசிங்க பார்க்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தானாகிய புருஷராகிலும் ஸ்திரீ ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சம்பித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? நல்லா கவனிங்க, நீ யாருன்னு கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? கடைசியில இவ்வளவு பேசின உடனே அந்த 6வது வசனத்தில் சவுல் என்ன சொல்றாரு? அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். பாத்தீங்களா, இதுதாங்க பெஸ்ட். ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு, இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பாடம் என்னன்னா இதுதான். கேட்டுக்கிறோமா? சவுல் கேட்ட மாதிரி கேட்டுக்கிறோமா? சொல்லுங்க. நாங்களும் பான் கிறிஸ்டியன் எத்தனை பேர் சொல்லுகிறோம்? நான் பிறந்ததிலிருந்து, எங்க கவனிங்கம்மா, நான் பிறந்த நாளில் இருந்து கிறிஸ்தவ பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களே, விசுவாசியே, என்னைக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோம்? தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறோமா? நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன்? எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டேன்? என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோமா? கேட்காவிட்டால் இன்றைக்கு இந்த கூட்டம் முடிவதற்குள், இந்த காலை ஆராதனை, இந்த பிரசங்கம் முடிவதற்குள், இயேசுவே எதற்காக என்னை அழைத்தீர்? எதற்காக என்னை தெரிந்து கொண்டீர்? எதற்காக என்னை முன்குறித்தீர்? ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது கட்டாயம் நம்மோடு பேசுவார். நம்முடைய அழைப்பும் சரி, முன்குறித்ததும் சரி, தெரிந்து கொள்ளுதலும் சரி. எதற்காக தெரிந்து கொண்டார்? எதற்காக அழைத்தார்? எதற்காக முன்குறித்தார் என்கிற எல்லா காரியத்திலும் தெளிவான ஒரு பதிலை ஆண்டவர் கொடுத்து விடுவார். ஆமென், ஆமென். சிலர் படிச்சு நல்லா படிச்சிருப்பாங்க, வேலை கிடைச்சிருக்காது. அவங்க சொல்லுவாங்க, நான் ஏன் படித்தேன்? நான் எதுக்காக இவ்வளவு தூரம் படிச்சு, நல்ல பெரிய படிப்பா படிச்சு இப்போ ரோடா சுத்திக்கிட்டு இருக்கிறேன், ஏன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேள்வியை கேட்டுட்டு இருப்பான். எனக்கு ஒரு வேலையை தரக்கூடாதா? நாங்கள் அப்படிப்பட்டவங்களை பார்த்து நான் கேட்குறேன். என்னைய எங்க அப்பா அம்மாவை நல்ல ஒரு பையனா கொடுத்து அவங்களுக்கு என்னைய உயர்ந்த படிப்பை படிக்க வைக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு காசு கொடுத்தது நீங்க தானே. எதற்காக படிக்க வச்சீங்க? படிக்கக்கூடிய ஞானத்தை எதற்காக கொடுத்தீங்க? அப்படிங்கிற நோக்கம், உங்களுடைய திட்டம் என்னங்கிறத என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா தம்பி? வேலை இல்லைன்னு மட்டும் சொல்றோமே. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன? நான் வெறுமையா உட்கார்ந்து இருக்கிறேனே, நான் ஒன்றுமில்லாதவனாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனே, வேலை இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனே. இப்படி இருப்பது உம்முடைய சித்தமா?
திட்டமா? ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நீ கஷ்டப்படுறது என் விருப்பம் இல்லை அப்படின்பார். நீ கடனாளியா இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நீ வெறுமையா இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலும் அல்ல. அதற்காக கர்த்தர் படிக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தவரும் அல்ல. ஆமென். கொஞ்சம் யோசிக்கணும். வேதத்தை படிக்கிறது பெருசு இல்லைங்க, ஜெபிக்கிறது பெருசு இல்லை. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் திருச்சபைய ஆசீர்வதிங்க, எங்க போதகர் ஆசீர்வதிங்க, என் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அதுதானே நம்முடைய ஜெபம், அதுதானே நம்முடைய ஜெபம். ஜெபத்தை மாத்துங்க, கொஞ்சம் மாத்தி ஜெபம் பண்ணி பாருங்க. என்னை அழைத்ததின் நோக்கம் என்ன? என்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? எதற்காக என்னை தெரிந்து கொண்டீர்கள்? ஆண்டவரே, இந்த நாள் நான் ஜீவனோடு இருப்பதை உடைய கிருபை. ஆனா அந்த கிருபை எனக்கு தந்து இன்னைக்கு ஜீவனை தந்திருக்கீங்க. ஆயுசு நாட்களில் ஒன்றை எனக்கு நீங்க கூட்டி தந்திருக்கீங்க. இந்த நாளில் நான் உடைய சித்தம் என்ன செய்யணும்? கேட்டிருக்கோமா? கேட்டிருக்கிறோமா? யோசித்து பாரு. ஆண்டவர்கிட்ட அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது நம்முடைய அழைப்பும் தெரிந்துவிடும், நம்முடைய முன்குறித்தலும் தெரிந்துவிடும், எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறதும் அதனுடைய ரகசியம் எல்லாவற்றையும் அந்த ஒரே குட்டி ஜெபத்தின் வாயிலாக கர்த்தர் நமக்கு தெரிவித்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒருவரை தெரிந்தார் பாருங்க, தெரிந்தெடுத்தார். வேதத்துல ஒருத்தரை தாயின் கருவில் உருவாகும் முன்னே, எரேமியா 1:5 வாசித்து பாருங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே. பாருங்க, இந்த வசனத்தை சகோதரி பைபிளை திறக்காமலே சொல்லி முடிச்சிட்டாங்க. படிப்பறிவில்லாத ஒரு தேவ பிள்ளை. ஆனா அந்த ஒரு அறிவை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. அதற்காக ஆண்டவர், அதுதாங்க தேவனுடைய திட்டமும் தேவனுடைய பிளானும் என்னங்கிறத தினமும் கேட்டா தான் இப்படிப்பட்ட ஞானமும் அறிவும் நமக்குள்ள வந்துவிடும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிமா. நான் உன்னை, இங்க இப்ப பாருங்க, நான் உன்னை அப்படின்னு சொல்லி ஒருமையில ஒருத்தரை பார்த்தான் பேசுறார். நான் உன்னை அப்படின்னு சொன்னா தேவன் என்னை. அல்லேலூயா. நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்ன செய்தார்? உன்னை அறிந்தேன். கற்பத்திலிருந்து வெளிப்படும். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என் கண்ணுல நீ மாட்டின, என் கண்ணுல நீ பட்ட, அப்பவே நான் முடிவு பண்ணேன். அப்பவே உன்னை குறித்து நான் ஒரு முடிவு பண்ணினேன். இவன் எனக்கு வேணும் சொல்லி தெரிந்து கொண்டேன். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தினேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே எரேமியாவை முன் குறித்தார், எரேமியாவை முன் அறிந்தார். ஆமென். நீ ஜாதிகளுக்கு யார்? அழைப்பு உறுதியாயிச்சா? உறுதியாச்சா இல்லையா? Praise the Lord. Hallelujah. இந்த அழைப்பை தெரியாமல் அறியாமல் நான் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், உண்மையிலே சொல்லுகிறேன், நம்ம கர்த்தருக்கு முன்பதாக பரிதாபப்பட
அழைக்கப்பட்டவர்களாயிருப்போம். அழைப்பு தெரிந்திருக்க வேண்டும். என்னை குறித்து என்ன முன் குறித்தாரோ அந்த முன் குறித்துதலின் காரியம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை வீணான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையால் மாறிவிடும். பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது என்ன நடக்கும்னு யாருக்குமே ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சு குழம்பி அழக்கூடாது. அப்பவாவது என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே சரி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டீங்க, அபிஷேகத்தையும் கேட்டேன், அபிஷேகத்தையும் கொடுத்துட்டீங்க. சோ நான் இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, நான் இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல. நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்களோ, என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்களோ அதை அப்படியே எனக்கு நீங்க சொல்லுங்க. அப்படியே உடைய சித்தத்துக்கு என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுகிறேன், கீழ்ப்படுகிறேன், கீழ்ப்படுகிறேன். ஆமென். ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு எதிரே வந்திருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு அதுல அப்படியே உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக தெரிவிக்கப்படும். ஆமென், ஆமென். அதுலதான் சோதனையில தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழிய அதுக்குள்ளதாங்க கர்த்தர் வைத்து நம்மை தப்பித்து விடுகிறார். சும்மா ஒண்ணும் இல்லை. ஆமென். இப்போ புரிஞ்சுதா? சோதனையில எப்படி தப்பிச்சு போகணும், போராட்டத்துல எப்படி தப்பிச்சு போகணும். ஆனா ஒரு காரியம், தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கணும் சொல்லி நல்ல மனசை ஆண்டவருக்கு கொடுத்து அனுதினமும் தேவ சித்தம் தெரிந்து நடக்கிற பிள்ளைங்களுக்கு எது நடந்தாலும் கர்த்தர் தீமைக்கல்ல நன்மைக்காகவே முடிய செய்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அன்றியும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும், சகலமும் தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னா தேவனுடைய அழைப்பை தெரிந்து, தேவனால் முன் குறித்துதலை தெரிந்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் சகலம் என்ன வரும்? இப்ப சொல்லுங்க, நன்மையா தான் இருக்கும், தீமையா முடியாது, வெற்றியா இருக்கும், தோல்வியா முடியாது. கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29 முதல் 33 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்டு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொழுது தேவன் எவரை முன்குறித்தாரோ, தேவன் எவனை முன்குறித்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு இருப்பது. ஹலோ, நல்ல கவனமா கேட்டுடுங்கம்மா. இங்க கவனிங்க. தேவனுடைய சித்தத்தின்படி யாரை முன்குறித்தாரோ அவர்களை எப்படி வைத்திருக்கிறாராம்? எப்படி வைத்திருக்கிறாராம்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. யார் இந்த குமாரன்? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யார் அந்த குமாரன்? யார் அந்த குமாரன்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, இந்த குமாரனுக்கு ஒப்பான ஒரு சாயல் நமக்குள்ளே கொடுக்கப்படுகிறது தெரிந்து கொள்ளுதலில்.
சொல்லுங்க. ஹalleluya. தேவனுடைய சாயல் ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே எப்படி வருகிறது அப்படின்னா தெரிந்து கொள்ளுதலின் மூலமாகவே நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். கடைசி காலம் துணிக்கும் பொழுது எப்படி மாறுவோம்? தேவ சாயலாக என்ன செய்வோம்? மாறுவோம். ஒரு சாராள் நவரோஜம்மா ஒரு பாட்டை பாடணும், பாடுவோமா? கைதட்டி பாடு. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நான் தேவனோடிருப்பே தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நான் தேவனோடிருப்பே. இருப்போமா? இருப்போமா? இருக்க மாட்டோமா? கடைசிய காலம் தொனிக்கும். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் உயிரோடு எழுந்திருப்பார்கள். எதற்கு எதற்கு எழுந்திருப்பார்? ஒரே நொடி இந்த மாம்ச தேகம் மறைந்துவிடும். இந்த மாம்ச தேகம் உயிரோடு இருக்கிற இப்போ கடைசி காலம் தொனிக்குதுன்னு வைங்க. ஒரே கண்ணை மூடி முழிக்கும் முன்னாடி இந்த மாம்ச தேகம், இந்த மண்ணான சரீரம் ஒரே ஒரு நொடியில மறைந்து என்னாகும்? டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும். மறுரூபம் அடைந்து விடுவோம். அடைந்து விட்டா அடுத்த ஒரு நொடியில அந்த மறுரூபத்துல நமக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா தேவ சாயல் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. குமாரனின் சாயல், குமாரனுக்கு ஒப்பான ஒரு சாயல். இந்த சாயலை குறித்து தான் முன்குறித்தல் அல்லது தெரிந்து கொள்ளுதலில் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த சாயலை நீ தேவ சித்தம் செய்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னவென்று கேட்டு அறியாமல் தெரியாமல் இருந்தால் நான் கிறிஸ்தவன் அல்ல. நம்ம நல்ல கிறிஸ்தவன் நினைக்கிறீங்களா? நம்ம கிறிஸ்தவன் நினைக்கிறீங்களா? நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு போலாமா வேண்டாம்? நம்முடைய சித்தம் சொல்லுங்க, பேசுங்க. நம்முடைய சித்தம் என்ன? என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? கேட்டுட்டு போயிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. தேவ சித்தத்துக்கு மாறா என்னைக்கு செயல்பட்டாலும் அதுல ஆபத்துல போய் முடியும். அதை நான் அனுபவிச்சேன். அதனால சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த ரோமர் 8:29 33 வாசிக்க கேட்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும்படிக்கு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ தமது குமாரனுடைய சாயலுக்கு தேவன் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஹலோ, சொல்றத கவனிச்சீங்களா? கவனிக்கலையா? தேவனுடைய குமாரனுடைய சாயல் ஒப்பாய் இருக்கும்படிக்குத்தான் தேவன் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ முன்குறித்த தேவன் நம்மை அழைத்தும் இருக்கிறார். அப்படிதானே? நம்மை அழைத்த தேவன், நம்மை அழைத்தவர் என்ன பண்ணி இருக்காரு தெரியுமா? நீதிமான் எப்படி சும்மா ஒண்ணாக்கல. லேவியராகமம் 20:26 வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராய் இருக்கிற நான்
கொஞ்சம் சத்தமா பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருக்கும்படி நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தேன். பாத்தீங்களா? இங்க பாருங்க, முன்குறித்தவர் மட்டுமல்ல, ஏன் ஜனமா நீ என் கூடவா இருக்கணும், அந்நியனோடு இருக்கக்கூடாது, அந்நியனோடு உனக்கு என்ன இருக்கக்கூடாது, பங்கு இருக்கக்கூடாது, என்னோட தான் பங்கு இருக்க வேண்டும். அதனால்தான் விசுவாசிகள் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. பார்த்து சொல்லுதா சொல்லலையா? வேலியாளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னது சம்பந்தம்? ஏது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பாயாக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி சொன்னா, உலகத்தானோடு உன் பிள்ளைய திருமணம் செய்து கொடுக்காத. ஆவிக்குரிய தேவ பிள்ளையா நீ தெரிந்து கொள். அதனால்தான் பிரச்சனை வருது, அதனால்தான் குடும்பத்துல போராட்டம் வருது. யோசித்து பாருங்கள், முன்குறித்துதல் எவ்வளவு முக்கியங்கிறத இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அழைப்பே தெரியாம முன்குறித்துதல் எதற்காக நான் கிறிஸ்தவனா இந்த உலகத்துல இருக்கேங்கிறது தெரியாம வாழுகிறது என்ன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்வாங்க? குழம்பி அழுவாங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? தொழில் செய்தும் சொல்லுங்க, தொழில வியாபாரம் செய்து ஒண்ணுமே இல்லை, நஷ்டம், கஷ்டம், நெருக்கம், கடன் தொல்லை ஒரு பக்கம், குடும்பத்துல போனா வீட்டுக்குள்ள போனா நரக வாழ்க்கை, சண்டையோ சண்டை. தொழில் அப்படி இல்லை, கடன் பக்கம் வந்து ஒன்று இருந்தாலும் வியாபாரம் வாங்க வரவனாவது ஒழுங்கா இருக்கிறான், அவன் சண்டை போட்டு தொலைகிறான். அங்கேயும் நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ள போனா நரகத்தை விட கேவலமாக இருக்கிறது. நான் ஏன் கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என்னை அழைத்ததை நோக்கம் தெரிந்து கொள்ளாத, நம்மை அழைத்ததை நோக்கம் முன் குறித்ததை தெரிந்து கொள்ளாததுனால், நம்முடைய அழைப்பை தெரிந்து அறிந்து வாழாததுனால தான் இப்படிப்பட்ட ப்ராப்ளம் உங்க குடும்பத்துக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள வருது. தெரியுமா? யாரோடு வாழ்ந்து கொண்டு நான் இயேசுவோடு வாழ வேண்டிய நான் யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? அல்லேலூயா. சிம்சோன் உலக அழைப்பு இருக்கு, நஸ்ரேய விரதம் எல்லாம் குறிப்பிட்டு சில காரியங்கள் தன்னுடைய தலையில படக்கூடாது. சமரகன் கத்தி அவன் தலையில என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. பட்ட அபிஷேகம் என்ன செய்யும்? போய்விடும். ஆனால் இவ்வளவு தெரிந்தும் அவன் போய் படுத்தது, அவன் போய் தங்கி இருந்தது ஒரு வேசியின் மடியில். அப்படின்னா உலகத்தின் மடியில். வேசினா தப்பா எடுத்துடக்கூடாது. உலகத்தின் மடியில் அவன் போய் படுத்துக்கிறான். கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலும் முன் குறித்தலும் இருக்கிற தேவனுடைய பிள்ளை சிம்சோனை போல எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்தின் மடியில போய் படுத்திருக்கிறோம்? வீட்டுக்குள்ள குடும்பத்துல பிரச்சனை மேல் பிரச்சனை, வியாதி, வறுமை மேல் வறுமை, கடன் தொல்லை, கஷ்டம் எல்லாம் என்னை வாட்டி வதைக்கிறது. ஏன் நான் வாழ வேண்டும்? அழைப்பே தெரியாம
அழைச்ச தேவனை யாருன்னு தெரியாம இப்படியெல்லாம் வாழ்ந்தா நான் கிறிஸ்தவன் எப்படின்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க, எப்படி கிறிஸ்தவன் என்று நான் பேச முடியும்? தேவனுடைய சாயல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய சாயலா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? தேவன் முன் குறித்த தேவன் என்னை வேறு குறித்தாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் வேறு குறிக்கப்பட்டேன்? நான் என் தேவனாகி என்னை அழைத்த, என்னை முன் குறித்த, என்னை பெயர் சொல்லி அழைத்த என் தேவனாகிய கர்த்தருக்கு உரியவன் நான். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அழைப்பு ரொம்ப முக்கியம். அழைப்பு மிக மிக முக்கியம். ஆகவே ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் வருகிற நான், ஆண்டவரே, காலையில விழித்து எழுந்தவுடன் நாம் செய்ய வேண்டிய ஒரு அருமையான, கர்த்தருக்கு பிடித்தமான ஒரு ஜெபம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இந்த நாள் என் ஜீவனை வைத்திருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? சவுல் கேட்டார்ல 6வது வசனத்துல, அது வரைக்கும் கஷ்டப்படுத்தினான், ஜனங்களை எல்லாத்தையும் ஊழியக்காரன் அடித்தான், சபையை பாழாக்கினான். தமஸ்குவிலையும் அப்படி பாழாக்குவதற்காக வாங்கிட்டார், நிருபத்தை கையில வாங்கிட்டார். ஆண்டிலே இனி இவனை எப்படி விட்டா இவன் சரிப்பட மாட்டான். தேவனிடத்திலிருந்து ஒளி பிரகாசித்தது, பொத்தென்று கீழே விழுந்தார். ஆவியானவர் பேசும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம். என்ன சத்தம்? சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு, கவனிக்க, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? எத்தனை பேர் முள்ளில உதைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? கிறிஸ்தவம் தான் முள்ளில் உதைக்கிறோம். தேவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற கிறிஸ்தவனா நான் வாழ்ந்து கொள்ளுகிறது, அது தேவனுக்கே பிடிக்குமா? நல்ல விசுவாசி தாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. தேவனை கனப்படுத்தாத ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை? தேவனுடைய குமாரனுடைய சாயல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியாத கிறிஸ்தவன். சரி, நான் இந்த கூட்டத்தில் நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு தேவனுடைய குமாரனுடைய சாயல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கிப்பாங்க. ஏதோ ஒரு சில, மற்றவர்கள் எங்கே? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். Where are you? எங்கே இருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வெறும் கிறிஸ்தவனாக இருப்பது அது ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. தயவு செய்து இன்றைக்கு அப்படிப்பட்ட உங்களுடைய ஜீவியத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். தேவசாயல் எனக்கு வேண்டும். இருதயத்தில் கை வைங்க, எல்லாரும் கை வைங்க, வார்த்தையை சொல்லுங்க, கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடு. ஏசப்பா, தம்பி கண்களை மூடுப்பா. எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரும் கண்ணை திறக்கவே கூடாது. இருதயத்தில் கை வைங்க. ஏசப்பா, இதுவரைக்கும் சத்தமா சொல்லுங்க, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நீங்க என்ன நோக்கத்திற்காக முன் குறித்திருக்கீங்க, என்ன நோக்கத்திற்காக
என்ன தெரிந்து கொண்டேன் என்பது அறியாமல் வாழ்ந்து விட்டேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஐயா. உங்களுடைய ரத்தத்தினால காட்டுவோங்க. உங்களுடைய எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லிக்கிட்டே இருங்க, சத்தமா சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தையை சொல்லி 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 இன்னும் நிறைய வாயை திறக்காம இருக்கீங்க பாருங்க. வாயை திறந்து சொல்லுங்க. தேவனுடைய குமாரனுடைய சாயல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீயே அறிந்து கொள்ள முடியாம உட்கார்ந்துருக்கமா, அந்த ஆண்டவரே பாவத்தை எனக்கு மன்னியும் சொல்லி கேள்வி. மன்னிங்க ஆண்டவர், எனக்கு தேவ சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் அறியாத கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று கேள்வி. ஆண்டவரே, இனியாவது ஒவ்வொரு நாளும் வார்த்தை சொல்லி, ஆண்டவரே, இனியாவது ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தம் செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணித்து உங்க பின்னாடி நான் வரேன். உங்க சேவை செய்ய நான் உங்க பின்னாடி நான் வரேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இதற்கு தான் எனக்கு தேவகுமாரனுடைய சாயலை நீ கொடுத்திருக்கிறீர். இதற்காகத்தான் என்னை அழைத்து, இதற்காகத்தான் என்னை தெரிந்து கொண்டீர். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, தூங்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுங்க. நான் கிறிஸ்தவனே இல்லை சொல்லுங்க, நான் கிறிஸ்தவனே இல்லை, நான் கிறிஸ்தவள் இல்லை சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட வாயை திறங்க. எனக்கு இறங்கும், என்னை மன்னியும் என்று ஆண்டவர்கிட்ட கேள்வி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகியே தீர வேண்டும். அப்படி மாற்றப்பட்டவங்களா தான் இந்த இடத்தை விட்டு இப்ப நம்ம வெளியே போகணும். என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும்படி உம்முடைய தூய சித்தத்துக்கு, பரிபூர்ண தேவ திட்டத்துக்கு என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். இப்போ மனவாட்டியாய் இருக்கிற திருச்சபை யாருங்கிறது தெரியுதா? நிர்பந்தம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? நீ ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, தேவ சித்தத்துக்கு பூரணமாய் ஒப்புக்கொடு. ஒருவேளை இந்த வீடியோவில் பார்க்கிற, இந்த யூடியூப்ல வரும் இதை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் உங்களை ஒப்புக்கொடுங்க, உங்களை ஒப்புக்கொடுங்க, உங்களை ஒப்புக்கொடுங்க. இதுவரைக்கும் இப்படி நீங்க செய்யாவிட்டால், என் தேவனே, உடைய தூய சித்தம் என்ன, என்னை குறித்த தேவ திட்டம் என்ன, முழுசா அர்ப்பணிங்க. திருச்சபையை நீங்க முதல்ல உங்களை அர்ப்பணிக்கணும். கண்ணீரோடு ஒப்புக்கொள்ளுங்க. Hallelujah. Hallelujah. Thank you. Thank you, Jesus. Yes, Father. உமக்கு நன்றி. அதனால்தான் சிலருடைய குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம், கடந்தோ இல்லை, மாறுறதே இல்லை. போராட்டம் ஒழியவே மாட்டாங்க. நான் உபவாசம் போட்டு பார்த்துட்டேன், ஒழியவே இல்லை, மாறவே இல்லை. காரணம் என்ன? உன்னை குறித்த தேவ திட்டம் அறியாமல் காரணம். ஜெபம் பண்ணுங்க.
ஜெபம் பண்ணி அர்ப்பணிங்க, முழுசா அர்ப்பணிங்க, முழுசா உங்களுடைய சித்தத்துக்கு எனக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறவங்க, ஒப்பு கொடுத்தவங்க, அப்படியே ஒப்பு கொடுத்தவங்க மட்டும் அப்படியே எழுந்து நில்லுங்க. முழுசா தேவ சித்தத்துக்கு 1 yes 2 3 4 5 6 7 8 அப்படியே முழுசா ஒப்பு கொடுங்க. எல்லாரும் அநேக பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். கர்த்தர் ஒப்பு கொடுத்து வச்சுக்கிறார். இனியாவது நல்ல கவனிங்க, உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறணும். எடுத்த எடுப்பில் அதிகார வேளை ஜெபத்துல தனிமையாக எழுந்திருந்து ஜெபிக்கிற வேளையில, ஆண்டவரே இந்த நாள் என் ஜீவனை தந்திருக்கிறீர், என்ன நான் செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இதை நான் செய்யலாம் என்று முடிவு பண்ணி வைத்திருக்கிறேன். உங்களுடைய சித்தம் என்ன? இங்க போலாமா வேண்டாமா? இங்கே போலாமா வேண்டாமா? வேண்டாம் என்று சொன்னா உங்களுடைய வாக்கு அப்படியே நான் கீழ்ப்படுவேன். சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க, உங்களை அர்ப்பணிங்க, உங்களை அர்ப்பணித்து ஜோப்படுங்க. ஏசப்பா, உடைய தூய சித்தத்துக்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்கம்மா, வாயை திறந்து சொல்லுங்க. தேவ சித்தத்துக்கு என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்துல என்னை பாட்டி வதைக்கிற பிரச்சனை இன்னொரு ஒளிந்து போகட்டும், உங்களுடைய தூய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் அதையும் பார்த்து கொள்வார், கர்த்தர் அதையும் பார்த்து கொள்வார். என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. முற்றிலும் ஒப்பு கொடுங்க, முற்றிலும் அர்ப்பணிங்க. Thank you. ஒரு ஒப்பு கொடுத்து ஒரு பாடலை, அப்படியே ஒரு கவியை நம்ம பாடணும். கண்ணீரோடு நாம் ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ. உங்களுக்காக கடைசி நேரத்தில் கவனிங்க, அந்த இன்டர்வல் நேரத்தில் உங்களுடைய பெயர்கள் எல்லாம் தயவு செய்து எனக்கு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. அது உங்களுக்கு சில கிருபைகளை தருமா. ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்கம்மா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்க கேட்போம். அப்படி போல காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. வாசிங்க மறுபடியும். அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. எதுக்கு மீதியா இருக்கு? ஏங்க ஒரு பங்கு எதுக்குங்க மீதியா இருக்கிறது? அதுவும் தெரிந்து கொள்ளுதலின் படி. அந்த வார்த்தை அழகா சொல்லுகிறார் பாருங்க. தெரிந்து கொள்ளுதலின் படி ஒரு பங்கு என்ன செய்கிறதா? இப்ப எந்திரிச்சு நின்னீங்க பாத்தீங்களா? அது உங்களுக்கு தான். உங்களுக்கு கர்த்தருக்கு உங்களை முழுசு அர்ப்பணிச்சீங்கல்ல, உங்களுக்கு தான் அது மீதியா இருக்கிறது. அந்த மீதியா இருக்கிறத உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில கொண்டு வந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பரிபூர்ண நன்மையினால் உங்களை திருப்தியாக்கி ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். கரங்கட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. 7வது வசனம் வாசிமா. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலை தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்களே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். போதும். ஹலோ, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அந்த மீதியான பங்கு கிடைக்கிறது. 16ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு என்ன கிடைத்தது? பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான ஸ்பெஷல் கிஃப்ட். ஹலோ, ஸ்பெஷல் கிஃப்ட் இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு. கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளுதலின் அழைப்பை ஏற்று கர்த்தருக்கு முழுமையாய் தேவ சித்தத்துக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கிறது. ஹalleluya. ஒரு ஸ்பெஷலான ஒரு விசேஷித்த ஒரு கிருபை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளாம இந்த இடத்தை விட்டு வெளியே போக கூடாது. ஆமென். அந்த வைராக்கியத்தோடு நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த இடத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த விசேஷித்த கிருபை உங்க மேல வந்து இறங்கும். ஹalleluya. உங்களை நிரப்பும். தேவ மகிமை, தேவ சாயல் அப்பொழுது நமக்கு கொடுக்கப்படுமே. கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. 28வது வசனத்தை வாசிங்க. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகிர்ந்துராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களை நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலின் நிமித்தம் அவர்கள் பிதாக்களை நிமித்தம் அவர்கள் பிதாக்கள் யாருன்னா நம்முடைய முன்னோர்கள் நிமித்தம் நாம் எப்படி இருக்கிறோமா? அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அன்பு கூறத்தக்கவர்களாய் இருக்கிறது. எப்படி கொண்டு வந்து நிறுத்துறார் பாத்தீங்களா? தேவனை அன்பு கூற தக்கவர்களாய் இருக்கிறாங்க அப்படின்னா தேவனை அறிந்து கொள்ளத்தக்கவர்களாய் இருக்கிறார்கள். அதுதாங்க அர்த்தம். கரந்தட்டி இயேசுவை முழுமையாய், தேவனை முழுமையாய், நம்மை அழைத்த தேவனாகிய கர்த்தரை முழுமையாய் தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி விடுகிறார். அரை குறைமா அல்ல, முழுசா பரிபூரணமா கர்த்தரை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு நமக்குள்ளே கர்த்தர் வைத்து விடுகிறார். அதுக்குத்தான் எழுந்து நின்று என்ன செய்றீங்க? உங்களை ஒப்பு கொடுத்தீங்க. இன்னைக்கு அந்த அறிவு
அந்த ஞானத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்ம எல்லாரும் எழுந்து நின்றவங்க அத்தனை பேருக்கும் ஆவியானவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படின்னா இந்த ஒரு விசேஷித்த பங்கு எத்தனை பேருக்கு வேணும்? இது பாருங்க, இப்படி என்ன மிஸ் பண்ணாதீங்க. இப்படி கை கொடுங்க, என் கையை பாருங்க. நான் வேண்டாமா? நல்ல கை கொடுங்க. அப்படியே எல்லாரும் எழுந்து இருக்கலாம். மீதிய இந்த பாருங்க, சாயங்கால கூட்டத்தில் கேட்கலாம், அதுக்கப்புறம் உபவாச கூட்டத்திலையும் கேட்கலாம். சரியா? எல்லாரும் எழுதுங்க. எல்லாரும் ஜெபிக்க போறோம். இங்க கவனிங்க, இந்த ஜெபத்துல விசேஷித்த அந்த பங்கு உங்கள் எல்லாரையும் தேடி வரும். அதுக்கு ரெடியா இருந்து கொள்ளுங்க. ஆமென், ஆமென். ஒருவேளை உங்களுக்குள்ள அக்கினியா இறங்கி வரலாம், மகிமையா இறங்கி வரலாம், அல்லது வெளிச்சமா கண்களை மூடுங்க. யாரும் கண்ணை திறக்கவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அது எப்படி வரலாம் அப்படின்னா, அக்கினி நெருப்பாக உங்க தலையில தணல் அள்ளி கொட்டுன மாதிரி இருக்கலாம், அல்லது ஐசத்து பெரிய பாரம் கல் மாதிரி பெரிய ஐச தூக்கி உங்க தலையில வச்ச மாதிரி இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அந்த கிருபை வேணும், அந்த விசேஷித்த பங்கு வேணும். எல்லாம் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க, தாகத்தோடு வாஞ்சையா கேளுங்க, வாஞ்சையா கேளுங்க. வெறும் உதட்ட அளவுல கேட்காதீங்க, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஓ ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். ஓ மகிமை, 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 மகிமை. ஓ ஹல்லேலூயா. அந்த பங்கு நல்ல கவனிங்க. எந்திரிச்சு நின்னது எத்தனை பேர்? அவங்க கையை மட்டும் தூக்குங்க. அந்த பங்குக்காக எந்திரிச்சு நின்னவங்க ஆண்கள் சைடுல எஸ், இத்தனை பேருடைய தலையிலையும் கை வச்சு இப்ப நம்ம பாஸ்டமா ஜெபிக்க வருவாங்க. சரியா? உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு கேட்கிறீங்களோ, விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக் கொள்கிறீங்களோ, நான் வாங்கிக் கொண்டேன், அந்த பங்கு எனக்குள்ளே வந்து விட்டது. சொல்லுங்க, எல்லாம் வாயை திறங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த பங்கு எனக்கு கிடைத்து விட்டது. சிறப்பான சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அது எனக்குள்ளே வந்து விட்டது. எனக்குள்ளே வந்து விட்டதை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். எல்லாம் துதிக்க, வாயை திறந்து கர்த்தரை துதிக்க பார்க்கலாம், கர்த்தரை துதிக்க பார்க்கலாம், துதிக்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேகருக்கு அந்த பங்கு என்பதை நீங்க உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் புரிந்து கொள்வீங்க. அது வரைக்கும் தெரியாது, அது வரைக்கும் புரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, ஹல்லேலூயா. ஓ மாஸ்டர், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்ம பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்ம பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷித்த விதமான ஒரு அக்கினி அபிஷேகம் நமத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ அக்கினி வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. யாரும் சும்மா இருக்கவே வேண்டாம். ஓ தேவனுடைய அக்கினி இறங்கிக் கொண்டே இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது, விடுதலையின் வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஓ உங்ககிட்ட தான் இருக்கு, இப்போ உங்ககிட்ட தான் இருக்குது. கையை தூக்குனீங்களே, உங்களை முழுசா அர்ப்பணிச்சீங்களே, இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஆவியானவர் அநேகரை தொடும்படி இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஓ தம்முடைய தூத சேனைகளோடு இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஓ பலத்த கிரியைகள், பலத்த சேனைகளோடு நம் மத்தியில் இறங்கி வந்து விட்டார். இறங்கி வந்து விட்டார். இந்த சமயத்தில் ஆவியானவர் யாரை தொடுகின்றாரோ அவர்களுக்கு சில வரங்களும் சேர்ந்து இணைந்தே வரும். தேவ பிள்ளைகள், இணைந்தே வரும். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம கேட்க போகிறோம், இப்பொழுது நம்ம கேட்டு வாங்கி பெற்றுக் கொள்ள போகிறோம். இயேசுவின் நாமத்தினால, ஓ இயேசுவின் நாமத்தினால அக்கினி இறங்குவதாக, அக்கினி விழுவதாக, இப்பொழுது அக்கினி இறங்குவதாக. Fill everyone, Lord. Fill everyone, Lord.
Will everyone God நிரப்புகிற ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். ஓ, அந்த கிருபையினால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ, அந்த வல்லமையினால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ, தேவ சாயல் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவ சாயல் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே இறங்கிக் கொண்டிருக்கிறது. விடுதலையின் வல்லமை இறங்கி வந்துவிட்டது. ஓ, சத்துரு ஒழிகிறான் மகளே, சத்துரு கீழே விழுகிறான். ஓ, thank you Jesus. அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. ஆவியானவர் உன்னை தொடுகிறார், உன்னை தொடுகிறார். விசேஷித்த வரம் இறங்குகிறது. வரங்களை பெற்றுக் கொள்ளுங்க, விசேஷித்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்ளுங்க. Receive the fire of the Holy Ghost. Receive the fire. அக்கினி விழுகிறது. தேவ மகிமையின் சாயல் இறங்குகிறது. பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்ளுங்க. இப்பொழுது பெற்றுக் கொள்ளுங்க. அந்த கிருபையின் வரங்களை பெற்றுக் கொள்ளுங்க, அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. ஓ, அந்த பங்கை பெற்றுக் கொள்ளுங்க, அந்த பங்கை பெற்றுக் கொள்ளுங்க. விழுகிறது, விழுகிறது மகளே, அக்கினி விழுந்து கொண்டே இருக்கிறது. Hallelujah. Thank you Jesus. நன்றி. ஓ, நன்றி, நன்றி. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க சிஸ்டர். கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ, வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. என்றும் இல்லாத அளவில்லாத ஒரு அபிஷேகம். சர்மிளா, தேவ வல்லமை உன்னை நிரப்புகிறது. ஓ, சர்மிளா மகளே, உன்னை பூரணமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். வல்லமை உன்னோடு அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. அபிஷேகத்தை இன்னும் பெற்றுக்கொள். ஓ, அன்பு மகளே சர்மிளா, தேவ வல்லமை உன்னுடைய கஷ்டம் தெரிகிறது, உன்னுடைய பாடு தெரிகிறது. நீ நெருக்கத்தை வழியில், அநாதரத்தை வழியில் நீ கடந்து போய் கொண்டிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன்னை வல்லமையோடு இறங்கி வந்திருக்கிறார். ஓ, வல்லமையை பெற்றுக்கொள். வல்லமை, 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 கிருபை, 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 கிருபை இறங்கி வருகிறார். ஆவியானுடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. வல்லமையோடு இறங்கி வருகிற ஆவியானவர், வல்லமையோடு இறங்கி வருகிற ஆவியானவர் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்க. இப்பொழுது பெற்றுக் கொள்ளுங்க, இப்பொழுது பெற்றுக் கொள்ளுங்க, இப்பொழுது பெற்றுக் கொள்ளுங்க. அளவில் அவர் ஆவியானவர் முழுமையாக இறங்கி விட்டார், இறங்கி விட்டார், இறங்கி விட்டார், இறங்கி விட்டார், இறங்கி விட்டார். எல்லார் மீதும் ஓ தேவ மகிமை பிரகாசிக்கிறது. ஒரு மெய்யான ஓ மகிமை, 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 மகிமை. ஓ மகிமை, மகிமை, மகிமை. அக்கினி, அக்கினி, அக்கினி. ஓ, வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்ளுங்க. தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க, பயனை பெற்றுக் கொள்ளுங்க, வல்லமையை பெற்றுக் கொள்வார்கள். ஓ, ஹல்லேலூயா. விடுதலையை பெற்றுக்கொள். Thank you Jesus. Thank you Jesus. Yes. Yes Lord. Yes Master. Wonderful Lord. கிருபையை பெற்றுக்கொள் மகளே. சில கிருபை இறங்குகிறது, வரங்கள் இறங்கி வருகிறது, வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள், சுதந்திரித்துக்கொள். இயேசுவின் வல்லமை பரிபூர்ணமாய் இறங்கி வருகிறது. அக்கினி நெருப்பாக விசேஷித்த அபிஷேக வல்லமையோடு ஆவியானுடைய மகிமை இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. இது ஒரு விசேஷித்த ஒரு நாள், இது ஒரு விசேஷித்த ஒரு நாள். மகளே சாந்தா, தேவ வல்லமை உன்னை சூழ்ந்து கொண்டு நிற்கிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. சில மாம்சத்தின் கிரியைகள் உன்னை சூழ்ந்து சில வேளைகளில் உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியாதபடி தடை செய்கிறதை பார்க்கிறேன். அது உனக்கே தெரியும். தூக்கி எறிந்து விடு, தூக்கி எறிந்து விடு.
தேவ சாயலின் வல்லமை உனக்குள்ளே இறங்கிக் கொண்டிருக்கிறது. இறங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள். receive the fire of the Holy Ghost. தேவனுடைய வல்லமை உனக்குள்ளே இறங்கி வருகிறது. விசேஷித்த விதமாய் ஆவியானவர் வல்லமையோடு இறங்கி வருகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே. தேவனுடைய அக்கினி, அக்கினி வல்லமை உன்மேல் இறங்கி வருகிறது. விசேஷித்த கிருபையோடு ஆவியானவர் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனால் முத்திரையிடப்பட்ட ஒரு பாத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ முத்திரையிடப்பட்ட ஒரு பாத்திரம். நீ எனக்கு வேண்டும். ஓ நீ எனக்கு வேணும். ஓ நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும்னு கர்த்தர் உன் பக்கத்துல நின்று அந்த வார்த்தையை சொல்லுகிறத பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். வல்லமைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. விசேஷித்த ஆவியின் அபிஷேக வல்லமை இப்பொழுது அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது மகளே, ஊற்றப்படுகிறது. தேவ பலம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ பலம் நீ உன்னுடைய பலகீனப்பட்ட சரீரத்தில் தேவ வல்லமை கண்களுக்குள் தேவ வல்லமை மகிமை 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 அக்னி. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசப்பா, நன்றி 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 நன்றி. அபிஷேகம் இறங்குகிறது மகளே, இரட்டிப்பான அபிஷேக வல்லமை தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பால் இருக்கும்படி தேவனுடைய வல்லமை மனக்குள்ளே இரட்டத்தனையா இரட்டத்தனையா இரட்டிப்பா இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. சகோதரி புஷ்பமாலா உன்னை நடப்புகிறார். தேவனுடைய அக்கினி விழுந்து கொண்டிருக்கிறது. புஷ்பமாலா தேவனுக்கு உகந்த பாத்திரமே. தேவன் உன்னை முத்திரையிடுகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை முத்திரையிடுகிறது. Thank you Holy Ghost. வல்லமை, அபிஷேக வல்லமை, அபிஷேக வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Receive the fire. Receive the fire of the Holy Spirit. Hallelujah. Thank you Jesus. ஓ மகிமை காரணமாக ஸ்தோத்திரிக்கிறேன். உம்மை துதிக்கிறேன். தேவ மகிமைக்காக மட்டும்தான் அந்த பிள்ளைகளை எல்லாத்தையும் ஆசீர்வதித்தேன். பிரயோஜனமற்ற ஊழியர்கள் வார்த்தை மாற்றி சொல்ல எழுந்து வந்து என்னை பிடிச்சு நிறுத்தினீங்க. கடமையை மட்டும் செய்ய வைத்தீங்க. மக்கள் நன்றி. வசனம் கிரியைகளை செய்து ஜனங்களை உருவாக்கி விட்டதுக்காக உமக்கு நன்றி. கோடான கோடி நன்றி. தேவ சுத்தத்துக்கு அர்ப்பணித்து சொன்னேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.